Hello friends, welcome to my channel SSS the English teacher. இந்த வீடியோவில் நம்ம The Scholar Gypsy அதனோட 7th stanzaலேருந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? Now this is the 7th stanza. But amid their drink and clatter he would fly, and I myself seem half to know thy looks. இதில் என்னென்னா நம்ம முன்னாடி ஸ்டான்ஸில் என்ன பார்த்தோம், 6th ஸ்டான்ஸால் ஹேல் ஹவுஸ் போகிறாங்க பேசன்ஸ் அண்ட் டீசன்ட் பீப்புள். அங்கே நம்மளோட ஸ்காலரை பார்க்குறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, அங்கேருந்து நகர்ந்து போயிடுறாரு. அவர் என்ட்ரன்ஸில் உட்காந்துருக்காரு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா பட் மிட் தேர் ட்ரிங்க் அண்ட் கிளாட்டர், அந்த சவுண்டு கிளாட்டர் மீன்ஸ் த கண்டினியூவஸ் ராட்லிங் சவுண்ட் அப்படிங்கிற. ஹி வுட் ஃப்ளை, அங்கேருந்து அவர் நகர்ந்து போயிடுறாரு. I myself seem half to know thy looks. I அப்படிங்கிறது இங்கே போவேற்ற குறிக்குது. half to know thy looks, அவரை பார்த்துருக்கேன், அப்படி ஒரு ஓரளவுக்கு நான் அவரை பார்த்துருக்கேன். பட் put the shepherds wanderer on thy trace. ஷெப்பர்ட்ஸு அந்த சைடு இங்கே சைடு போகிறவங்க அவங்களெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் த பாய்ஸ் who in lone wheat fields scares the rooks. ரூக்ஸ்னால் ஒரு பிளாக் பேர்டு. ஓகேவா? அங்கே பாய்ஸ் இருக்காங்களாம். ஓகே, அந்த ஃபீல்டில் வீட் ஃபீல்டில் பாய்ஸு அந்த பறவையை துரத்தி விடுறதுக்காக இருக்கிறாங்க. ஓகேவா? அந்த பாய்ஸ்கிட்ட ஐ ஆஸ்க் இஃப் தௌ ஹேஸ்ட் பாஸ் தேர் குவைட் பிளேஸ், இந்த பிளேஸை நம்ம ஸ்காலர் கடந்து போயிருக்காரா அப்படின்னு அந்த பாய்ஸ்கிட்ட கேட்குறாரு. ஆர் இன் மை போட் ஐ லை, இவர் என்ன செய்கிறாரு, நம்ம மேத்யூ ஆர்னால்ட் லைஸ் ஆன் இஸ் போட் மூர் டு த கூல் பேங்க் இன் த சம்மர் ஹீட்ஸ். ஸோ அந்த பேங்க் எப்படி இருக்குது, ரொம்ப கூலாக இருக்குது. மிட் வைட் கிராஸ், ரொம்ப மெடோஸ் எப்படி இருக்கான், ரொம்ப நிறைய கிராஸஸ் இருக்குது அந்த இடத்துல. விச் த சன்ஷைன் ஃபில்ஸ், ஃபுல்லாக அப்படியே ஷேடியாக இருக்குது அந்த இடம். அண்ட் வாட்ச் த warm green muffled Kamna hills. Watch the green muffledனா ட்ரீஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறதான் அதனுடைய. அந்த இடம் ரொம்ப சன்னியாக இருக்குது. அண்ட் வாட்ச் த வார்ம் க்ரீன் மஃபிள்ட் மீன்ஸ் ட்ரீ. அந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் மரங்கள் நிறைஞ்சிருக்கு. எங்கே, கம்னர் ஹில்ஸில். அண்ட் wonder if thou hauntest their shy retreats. ஸோ இதில் ஹாண்டெஸ்ட் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா அவரோட கோஸ்ட்லி ப்ரெசன்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா he lived 200 years before. ஓகேவா? இப்போ இந்த போம் அவர் வந்து 200 years ஆஃப்டர் எழுதுறாரு. இப்போ என்ன செஞ்சுருக்கலாம், ஸ்காலர் எப்படி இருந்தாலும் இறந்துருக்கலாம். தேர் ஷை ரிட்ரீட்ஸ்னால் he doesn't want to live there, அப்படியே மூவ் பண்ணி போயிருப்பார். வித்ட்ரா, அங்கேருந்து நகர்ந்து போயிருப்பார். ஓகே, தேர் ஷை ரிட்ரீட்ஸ். And next one is, for most I know thou lovest retired ground, thee at the ferry Oxford riders blith. For most I know thou lovest retired ground. அங்கே என்ன சொல்கிறாரு, அந்த இடத்துலேருந்து அவர் நகர்ந்து போயிருப்பார். ரிட்டையர்டு கிரவுண்ட்னா he would have moved away from the society அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, லவ்வர்ஸ் ரிட்டையர்ட் கிரவுண்ட், அவருக்கு என்ன செய்யாது, இந்த சொசைட்டி கூட வாழறதுக்கு பிடிக்காது. ஸோ அவர் மூவ் பண்ணி போயிருப்பார். தி அட் தி ஃபெரி ஆக்ஸ்ஃபோர்ட் ரைடர்ஸ் பிளித். ஃபெரி அப்படின்னா ஒரு படகு. ஓகேவா? அதில் ஆக்ஸ்ஃபோர்ட் ரைடர்ஸ், ஒரு சில ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியை சேர்ந்தவங்க ஸ்காலர்ஸ் அதில் அந்த போட்டில் பயணம் பண்ணுறாங்க. ரிட்டர்னிங் ஹோம் ஆன் சம்மர் நைட்ஸ், அவங்க நைட்டில் ரிட்டர்ன் ஆகிட்டுருக்காங்க. ஹாவ் மெட் கிராசிங் த ஸ்ட்ரிப்ளிங் தேம்ஸ் அட் பேப்லாக் ஹித். ஓகே, இங்கே இடத்துல கிராசிங் த ஸ்ட்ரிப்ளிங்னா ஒரு பார்ட் ஆஃப் த தேம்ஸ் வந்து அந்த இடத்துல ஓடிட்டுருக்கு. அந்த இடத்துல நம்ம ஸ்காலர் என்ன செய்கிறாராம், ட்ரெயிலிங் இன் த கூல் ஸ்ட்ரீம் தை ஃபிங்கர்ஸ் வெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேப்லாக் ஹீத் அப்படிங்கிறது தட் இஸ் அ வில்லேஜ் நியர் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. ஓகே, ட்ரெயிலிங் இன் த கூல் ஸ்ட்ரீம் தை ஃபிங்கர்ஸ், அப்படியே அந்த நதியில் கையை அப்படியே நினச்சிட்டு போயிட்டு இருந்தாராம். ஆஸ் த பன்ஸ் ரோப் சாப் ரவுண்ட், பன்ஸ் ரோப்னா தட் இஸ் அ படகு. ஓகேவா? சாப் ரவுண்ட் அண்ட் லீனிங் பேக்வேர்ட் இன் அ பென்சிவ் ட்ரீம், எப்படி இருந்தாராம் அதில் ரொம்ப
pensive dream means he was very thoughtful and leaning backward in a pensive dream and fostering in thy lap a heap of flowers. என்ன வச்சிருந்தார் மடியில்? a heap of flowers வச்சிருந்தார். ஓகே, plucked in shy fields. எங்கே பிரிக்கப்பட்டது? shy fieldsனா it is far away from the society and distant wildwood bowers அப்படின்னா that is wildwood, அதுவுமே என்னது? that is a place near Oxford. And thine eyes resting on the moonlit stream. So thine eyes resting on the moonlit, அப்படியே அந்த நதியை பார்த்துட்டே அப்படியே அவர் கடந்து போனதா சொல்கிறாங்க. ஓகே, and now it is 9th stanza. And then they land and thou art seen no more. They, இங்கே they refers to the Oxford riders. அவங்க போட்டில் போயிட்டு இருந்தாங்க. அப்போ யாரை பார்த்தாங்க? நம்மளுடைய ஸ்காலர் பார்த்தாங்க. அவர் தேம்ஸ் ரிவரில் அவருடைய கையை நினச்சிட்டு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவரை பார்க்கவே இல்லை. thou art seen no more. Maidens woo from the distant hamlets come to dance around the five-field elm in May, of through the darkening fields have seen they thee roam. So maidens na பெண்கள், who from distant hamlets, distant villagesலேருந்து வந்த பெண்கள் எதுக்காக வந்திருக்காங்க? டான்ஸ் ஆடுறதுக்காக வந்திருக்காங்க. ஃபைவ் ஃபீல்ட் அப்படிங்கிறது நியர் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. ஓகே, அண்ட் எல்ம்ஸ் ட்ரீ, அந்த ட்ரீயை சுற்றி நடனம் ஆடுறதுக்கு பெண்கள் வந்திருக்காங்க. தூரத்து வில்லேஜஸ்லேருந்து வந்திருக்காங்க. எந்த மாதம்? மே மாதம். of through the darkening fields have seen the roam. அப்போ அந்த டார்க்கனிங் ஃபீல்ட்ஸில் இந்த ஸ்காலர் ரோம் பண்ணியிருக்காரு, அங்கே இங்கே தெரிஞ்சுருந்துருக்காரு. ஒரு கிராஸ் ஸ்டைல் இன் டு த பப்ளிக் வே. கிராஸ் ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு என்ட்ரன்ஸு, ஒரு ஃபென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேலி. அதில் என்ட்ரன்ஸில் என்ன செய்வாங்களாம்? ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்களாம் என்ட்ரு ஆகிறதுக்கு. ஓகேவா, அதுதான் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் டு த பப்ளிக் வே of thou has given them store of flowers, the frail leaved white anemone, dark blue bells drenched with dew of summer eves, and purple orchises with spotted leaves, and none hath words she can report of thee. So the man scholar, he was having a bunch of flowers. So என்னென்னலாம் அந்த flowers? frailed leaves அப்படின்னா very weak leaves, okay, of flowers, that frailed leaf, white anemone, that is one kind of flower. Anemone ங்கிறது ஒரு flower. Dark blue bells, that is also kind of flower. drenched with dew னா அது அப்படியே நனைஞ்சு போயிருக்குதான். சம்மர் ஈவில் அந்த பொழியக்கூடிய பனி துளிகளால் அது நனைஞ்சு போயிருக்கு. அண்ட் பர்பிள் ஆர்ச்சைசஸ் வித் ஸ்பாட்டட் லீவ்ஸ். ஸோ பர்பிள் ஆர்ச்சைசஸ், தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ஃப்ளார். ஸோ 3 ஃப்ளார்ஸ் என்னென்ன? ஒயிட் அனிமோனி, டார்க் ப்ளூ பெல்ஸ் அண்ட் பர்பிள் ஆர்ச்சைஸ். அந்த ஒயிட் அனிமோனி எப்படி சொல்கிறாங்க? ஃப்ரெயில்டு லீவ்ஸ் சொல்கிறாங்க. அடுத்தது அந்த ப்ளூ பெல்ஸு ட்ரென்ச்டு வித் டியூஸ் ஆஃப் சம்மர் ஈவ்ஸ். ஓகே, அண்ட் பர்பிள் ஆர்ச்சைசஸ் ஸ்பாட்டட் லீவ்ஸ். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, கேள்வியாக நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த ஃப்ளாஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் நன் ஹேட் வேர்ட்ஸ் ஷி கேன் ரிப்போர்ட் ஆஃப் தி. ஸோ அவரை பற்றி வார்த்தைகளே இல்லை, அவரை விவரிக்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. நோ வேர்ட்ஸ் டு டெல் அபவுட் ஹிம். ஸோ ஹீ இஸ் அ வெரி ஷை பர்சன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்க. இப்போது 10th ஸ்டான்ஸா, that is, and above Godstow Bridge when hay times here in June. ஸோ முன்னாடி பார்த்தது இந்த பெண்கள் எந்த மாதத்தில் பார்த்தாங்க? மே மாதம். இது வந்து ஜூன் மாதம். அதான் ஹே டைம் அப்படின்னா தட் இஸ் ஜூன் மந்த். ஓகே, எங்கே பார்த்தாங்க? காட்ஸ்டவ் பிரிட்ஜ், அபவ் காட்ஸ்டவ் பிரிட்ஜ். எல்லாமே சுற்றி சுற்றி ஆக்ஸ்ஃபோர்டு கிட்ட இருக்கிற இடங்கள் தான். அண்ட் மெனி ஸ்கைத் அப்படின்னா, சைத் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு அர்த்தம். இன் சன்ஷைன் ஃப்ளேம்ஸ் மென் ஊ த்ரூ தோஸ் வைட் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ப்ரீஸி கிராஸ். அப்போ ஆண்கள் எங்கே? தோஸ் ஊ த்ரூ தோஸ் வைட் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ப்ரீஸி கிராஸ். ரொம்ப காற்று அடிக்குது, அப்படியே அப்படியே தென்றல் வீசுது அந்த கிராஸ் இருக்கிற இடத்துல. ஓகே, கிராஸ். and where black winged swallows haunt the glittering Thames. So black winged swallows அப்படின்னா அது ஒரு fly. ஓகேவா? ஸ்வாலோஸ்ங்கிறது ஒரு ஃப்ளை. எங்கே இருக்கா? ஹாண்ட் த கிளிட்டரிங் தேம்ஸ். தேம்ஸ் கிட்ட இருக்குது. டு பேத் இன் த
abandoned leisure pass. அப்போ அந்த மென் அந்த தேம்ஸுக்கு எதுக்கு வந்திருக்காங்க? குளிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ அங்கே என்ன இருக்குது? ஃப்ளைஸ் இருக்குது. ஓகேவா? டு bathe in the abandoned leisure pass have often passed the near. அவங்க நம்ம ஸ்காலரை அந்த சைட் பாஸ் பண்ணுறதை பார்த்துருக்காங்க. Sitting upon the river bank overgrown, marked thine outlandish garb, thy figure spare, thy dark vague eyes, and soft abstracted air, but when they came from bathing, thou was gone. So marked thine outlandish garb அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச். ஓகேவா? அந்த மார்க் தைன் அப்படின்னா இஸ் வேரிங் ஜிப்சிஸ் ட்ரெஸ். ஓகேவா? மார்க் தைன் அப்படின்னா இஸ் வேரிங் ஜிப்சிஸ் ட்ரெஸ். ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்காரு. தை ஃபிகர் ஸ்பேர், ரொம்ப தின்னாக இருக்காரு. ஸ்பேர் அப்படின்னா இஸ் வெரி தின். தை டார்க் வேக் ஐஸ் அப்படின்னா அந்த கண்கள் எப்படி இருக்குன்னா எதையோ தேடிக்கிட்டே இருக்குதான். இஸ் சர்ச்சிங் ஃபார் சம்திங். அண்ட் சாஃப்ட் அப்ஸ்ட்ரக்டட் ஏர், பட் வென் தே கேம், அது யார்? அந்த மென் வந்தாங்க இல்லையா, பெசன்ட்ஸு. அந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, குளிக்கிறதுக்கு போனாங்களே மென். ஓகேவா? ஸோ த மென் இங்கே இருக்காங்களா, மென். அந்த மென்னை தான் குறிக்கிறாங்க. அவங்க குளிச்சுட்டு வரும்போது தவ் வாஸ் கான், அவர் ஹி வெண்ட் அவே. ஸோ நிறைய மென் வந்து குளிக்கிற இடம் அந்த யூ வாண்டட் டு அவாய்ட் த சொசைட்டி, ஸோ ஈ மூவ் அவே ஃப்ரம் தட் பிளேஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் 11th stanza. ஓகே. அண்ட் at some lone homestead in the Cumnor Hills, so Cumnor Hills again it is near Oxford University, where at open door the housewife dance. என்ன செய்கிறாங்களா அந்த ஹவுஸ்வைஃப்? அவங்க டோர் ஓப்பனில் என்ட்ரன்ஸில் உட்காந்துருக்காங்க. டான்ஸ்னா மெண்டிங் த கிளாத். ஓகே, துணியை தச்சிட்டு இருக்காங்க, கிழிஞ்ச துணியை தச்சிட்டு இருக்காங்க. Thou has been seen or hanging on a gate to watch the treasurers in the mossy bonds. பாண்ட்ஸ் அப்படின்னா தட் இஸ் பிளேஸ் டு ஸ்டோர். ஓகேவா? பிளேஸ் டு ஸ்டோர். ட்ரெஷரர்ஸ் அப்படின்னா பீப்புள் who beat the corns to separate the grains from corns. அடித்து அதை பிரிப்பாங்க இல்லையா, கிராமத்துலலாம் செய்வாங்கல்ல, அடிப்பாங்கல்ல அந்த கார்ன்ஸையும் அந்த கிரெயின்ஸ் எல்லாம் பிரிக்கிறதுக்கு, அதுதான் த்ரெஷரர்ஸ். பீப்புள் who beat the corns to separate the grains and corns, they are called as treasurers. ஓகேவா? ஸோ thou has been seen அப்படின்னா அந்த ஹவுஸ் ஒய்ஃப் பார்க்குறாங்க. ஓகே. ஆர் ஹேங்கிங் ஆன் அ கேட் டு வாட்ச் த த்ரெஷரர்ஸ் இன் த மாசி பாண்ட்ஸ். பாண்ட்ஸ் மீன் பிளேஸ் டு ஸ்டோர். சில்ட்ரன் who early range these slopes and late for cresses from the hills. அப்படின்னா cresses-னா that is leaves of the plant, and rills அப்படின்னா small stream in the hill. அந்த பிள்ளைங்க என்ன வருமா அந்த இடத்துக்கு காலையில் வந்துட்டு லேட்டாக போகுமா ஈவினிங் வீட்டுக்கு. ஓகேவா? ஹாவ் நோன் தி ஐயிங் ஆல் அண்ட் ஏப்ரல் டே த ஸ்ப்ரிங்கிங் பாஸ்சர் அண்ட் த ஃபீடிங் கைன். ஃபீடிங் கைன் அப்படின்னா கேட்டில் தட் ஆர் ஃபீடிங். ஓகேவா? கேட்டில் தட் ஆர் ஃபீடிங் இஸ் கால் ஃபீடிங் கைன். ஓகே. அண்ட் மார்க்டு தி, அவரை பார்த்துருக்காங்க. வென் த ஸ்டார்ஸ் கம் அவுட் அண்ட் ஷைன் through the long dewy grass, move slow away. So அந்த டைமில் marked thee அப்படின்னா noticed him. marked thee means what? noticed him when the stars come out. இரவு நேரத்தில் எப்போ ஸ்டார்ஸ் வருதோ அப்போது through the long dewy grass, அப்படியே கிராஸில் பனியாக இருக்குது, மூவ் ஸ்லோலி, அப்படியே மெதுவாக நகர்ந்து அவர் சொசைட்டிலேருந்து அப்படியே நகர்ந்து போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ஹவுஸ் ஒய்ஃப் பார்க்குறாங்க, கம்னர் ஹில்ஸு, அப்புறம் என்னது ஏப்ரல் டே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் இன் ஆட்டம் ஆன் த ஸ்கர்ட்ஸ், திஸ் இஸ் த 12th stanza, ரைட்? இன் ஆட்டம் ஆன் த ஸ்கர்ட்ஸ், அப்போ ஏப்ரல் டே, திஸ் இஸ் நவ் ஆட்டம். ஆட்டம் on the skirts of Bagley Wood. Bagley Wood nana, that is also a close place near to Oxford. Okay, close place near Oxford, right? Close to Oxford, that's all. Bagley Wood na, close to Oxford. And where most the gypsies by the turfed edged way pitch their smoked tents, and every bush you see. அண்ட் அந்த டஃப்டு ஏஜ் அப்படின்னா ஜிப்சீஸ் தான் சொல்கிறாங்க. ஓகே, ஜிப்சீஸ் தான். பிச் த ஸ்மோக் டென்ஸ், அது ஜிப்சீஸோட பிளேஸ்.
டென்ட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க, குடிசை போட்டு வச்சுருக்காங்க, அந்த டென்ட்டு போட்டு வச்சுருக்காங்க அவங்க. அண்ட் எவ்ரி புஷ் யூ see with scarlet patches tagged and shreds of grey. அந்த shreds அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ பேச்சஸ். ஓகேவா? அந்த ஸ்கார்லெட் அப்படின்னா அது ஒரு ஆரஞ்சிஷ் ரெட் கலர் பேச்சஸ் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் above the forest ground called Thessaly. Thessalyனா above the place of Bagley Wood. அந்த Thessaly அப்படிங்கிற இடம் வந்து இந்த பேக்லி வுட்டுக்கு above இருக்கிற ஒரு இடம். The blackbird picking food sees thee nor stops his meal. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பிளாக் பேர்டு இருக்கான் இந்த இடத்துல. இந்த ஆட்டம் சீசனில் பேக்லி வுட் அப்படிங்கிற இடம், அங்கே யார் ஜிப்சீஸு டென்ட் போட்டு வச்சுருக்காங்க, அதில் ஸ்கார்லெட் பேச்சஸ் போட்டிருக்காங்க. அண்ட் ஷ்ரெட்ஸ் ஆஃப் கிரே, அதுவும் என்னது பேச்சஸ் தான். ஷ்ரெட்ஸ் ஆஃப் கிரேனா தட் இஸ் ஆல்சோ பேச்சஸ். above the forest ground called Thessaly, the blackbird picking food, see thee nor stop his meal nor fear at all, so often as he known thee past him stray, wrapped twirling in thy hand a withered spray, and waiting for the spark from heaven to fall. So how nice it is. See, இந்த பறவை blackbird உணவை குத்தி குத்தி சாப்பிட்டுட்டு இருக்கு. சி தி அவரை பார்க்குதான், அது சாப்பிட்றத நிறுத்தலையாம். எப்பொழுதுமே நம்ம ஒரு பறவை சாப்பிட்டுட்டு இருக்குன்னா நம்ம போகிறோன்னா அது பறந்து போயிடும் இல்லையா? ஆனால் இவரை பார்த்து அவர் பயப்படவே இல்லையா, அது பயப்படவே இல்லையா. ஏன்? இவர் அடிக்கடி அந்த சைடு போயிட்டு வராரு, இவர் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அது கேஷுவலாக சாப்பிட்டுட்டே இருக்கான். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, கையில் ஒரு ரொம்ப விதர்டு ஒரு வீக்கான ஒரு ஸ்டிக் வச்சுட்ருக்காரு, அதை கையால் சுற்றிட்டே போகிறாரு. ட்வெல்லிங் இன் தை ஹேண்ட் அ விதர்டு ஸ்ப்ரே அண்ட் வெயிட்டிங் ஃபார் த ஸ்பார்க் ஃப்ரம் ஹெவன் டு ஃபால். ஸோ ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் த spark from the heaven, divine inspiration. He is waiting for the divine inspiration from the heaven. Okay, so இதுதான் இதோட நம்ம 12th stanza முடிக்கிறோம். And hope you understood. Please comment and share my videos. Thank you.